2023 அதானி குழுமத்துக்கு எதிராக இண்டன்பர்க் ஆய்வு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் அதானி குழுமம் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியது. இந்த விவகாரம் அப்போது பெரும் விவாத பொருளானது. ஆனால் அந்த குற்றச்சாட்டுகளை முழுவதுமாக மறுத்தது அதானி குழுமம். இந்த நிலையில் சமீபத்தில் இண்டன்பர்க் வெளியிட்ட அறிக்கையில் இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் என்ற செபியின் தலைவர் மாதாபி பூரி புட்ச் மற்றும் அவருடைய கணவர் ஆகியோர் அதானி நிறுவனத்திற்கு தொடர்புடைய நிறுவனங்களில் பங்குகள் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறது. இதை மாதாபி பூரி புட்ச் அவருடைய கணவரும் அதானி குழுமம் மறுக்கின்றன. இந்த நிலையில் ராகுல் காந்தி தன் எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோவில் பங்கு சந்தையை நிர்வகிக்கும் நிறுவனங்கள் அந்த வணிக நிறுவனங்களுடன் சமரசம் செய்து கொள்வதால் இந்திய பங்கு சந்தையில் குறிப்பிடத்தக்க ஆபத்து உள்ளது. இதை எதிர்க்கட்சி தலைவராக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவது எனது கடமை. அதானி குழுமத்திற்கு எதிரான மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் வெளிவந்துள்ளன. இந்த நிலையில் அதை விசாரிக்க வேண்டிய நடுவரான செபியின் தலைவர் மாதாபி பூட்ச் மற்றும் அவரது கணவரும் அந்த நிறுவனத்துடன் சமரசம் செய்து கொண்டதாக தற்போது செய்திகள் வெளியாகின்றன. நாடு முழுவதும் உள்ள நேர்மையான முதலீட்டாளர்கள் நடுநிலை இழந்த செபியின் தலைவர் மாதாபி பூரி புட்ச் ஏன் இன்னும் ராஜினாமா செய்யவில்லை என அரசிடம் அழுத்தமான கேள்விகள் வைத்துள்ளனர். முதலீட்டாளர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழந்தால் பிரதமர் மோடி, செபி தலைவர் அதானி, இதில் அதற்கு யார் பொறுப்பேற்பார்? இந்த விவகாரத்தில் கூட்டு நாடாளுமன்ற குழுவை பிரதமர் மோடி ஏன் எதிர்க்கிறார் என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது. இந்த விவகாரத்தை உச்ச நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்குமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். ராகுல் காந்தி விமர்சனத்திற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் பாஜக தலைவர் அமித் மாலவியா எதிர்க்கட்சி தலைவர் இப்போது வெளிப்படையாக இந்திய பங்கு சந்தைகளின் உண்மைத்தன்மை குறித்து சந்தேகத்தை தூண்டி வருகிறார். நமது பொருளாதாரத்தின் மீதான நம்பிக்கையை குலைக்கும் இந்த அப்பட்டமான முயற்சி ராகுல் காந்தி உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. இது இந்தியாவின் அழிவை தவிர வேறு இல்லை. இண்டன்பர்க் அதானி விவகாரம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட நிபுணர் குழு வேண்டுமென்ற எந்த விதி மீறல்களும் செய்யப்படவில்லை என்பதை தெரிவித்த போதிலும் ராகுல் காந்தி சந்தேகத்தை விதைக்கிறார் என தெரிவித்திருக்கிறார். ஆக இண்டன்பர்க் அறிக்கை இந்திய அரசியலை புரட்டி போட்டி கொண்டிருக்கிறது. இது மோடி அரசிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது. இதிலிருந்து அதானி எப்படி காப்பாற்ற போகிறார் என்பது தெரியாமல் முழிக்கிறார் மோடி. ஆனால் ராகுல் இதை வலுவாக பிடித்து கொண்டு மோடி அரசை உண்டு இல்லை என செய்து வருகிறார். மீண்டும் இன்னொரு செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.